ஈரோடு மாவட்டம் திருப்போரூர் நாவலூர் பகுதியில் சிப்காட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் இருந்த 18க்கும் மேற்பட்ட இருளர் மற்றும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பெரிய வெளிக்காடு கிராமத்தில் 2 சென்ட் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அங்கு அவர்கள் குடிசை வீடுகள் அமைத்து வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் வெளிக்காடு ஏழுமலை, கோட்டாட்சியர் தியாகராஜன் ஆகியோர் நேரில் சென்று முதற்கட்டமாக அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, மின்சார வசதி, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தனர். மேலும் பள்ளி மாணவர்களை அருகில் உள்ள அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தமிழக அரசின் இலவச வீடு கட்டும் திட்டத்திற்கு உடனடியாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோபாலபுரம் சோதனை சாவடியில் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஈச்சர் சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து முறையான ஆவணங்கள் இல்லாததால் 30 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உதவி தேடுதல் நடத்தும் அலுவலர் கேத்ரின் சரண்யாவிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் APCV சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும், ஜனநாயகத்தை முடக்கும் வகையில் பாஜக செயல்பட்டு வருகிறது என்பதை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராசப்பா. இவர் நாமக்கல்லில் பேருந்து நிலையம் அருகே உள்ள லாட்ஜில் தங்கி ஊராக சென்று கடிகாரம் மற்றும் டார்ச் லைட் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வளையெடுப்பு கிராமத்தில் பொருட்களை விற்பனை செய்ய வந்தபோது ஊரில் உள்ள சிலர் குழந்தைகளை கடத்த வந்த நபர் என நினைத்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அங்கிருந்த ஒருவர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் அவரது புகாரின் பேரில் வளையெடுப்பு கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ், மாரியப்பன், காளிமுத்து, மருதை, தினேஷ், ராஜா, சிவா, கம்பராயன், பாஸ்கர் உள்ளிட்ட 15 பேர் மீது ஜம்புநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கென பிரத்யேகமாக விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னையும் சென்ட்ரல் எலைட் அமைப்பு நடத்திய இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1400க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சுமார் 250க்கும் அதிகமான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பித்தளைப்பட்டியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்ற இளைஞர் தர்மத்துப்பட்டி பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இவர் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக மூங்கில் கூடையை தலையில் வைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறார். இதுகுறித்து பேசிய அவர், தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மூங்கில் கூடையை தலையில் வைத்து இருசக்கர வாகனத்தில் செல்வதால் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருப்பதாகவும், அதேபோன்று வெயிலின் தாக்கம் குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 500 ரூபாய்க்கு மேல் தலைக்கவசம் அணிவதை விட தற்போது வெயிலின் தாக்கத்தை குறைக்க 100 ரூபாய் செலவு செய்தால் போதும் என்று இளைஞர் கூறி சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படையினர் நிலையான கண்காணிப்பு குழுவினர் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் வந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததில் கணக்கில் வராத 85,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் அலுவலர் பவானி கருவூலத்தில் ஒப்படைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மயிலாடும்பாறை, மச்சூர், பெருமாள்மலை உள்ளிட்ட பல்வேறு வனப்பகுதியில் பல ஏக்கர் அளவில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. தொடர்ந்து 5 நாட்களாக எரிந்து வரும் காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகை மரங்களும் செடிகளும் தீயில் கருகி வருகிறது. தீயை கட்டுப்படுத்த வனத்துறை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தொடர்ந்து வரும் காட்டுத்தீயினால் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புனித சகாய அன்னை ஆலயத்தில் தவக்காலத்தை முன்னிட்டு தவக்கால நற்செய்தி பெருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் காரைக்குடி சகாய அன்னை பங்கு இறை மக்கள், சுற்று வட்டார கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற மதத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறையில் SC/ST மக்களின் உரிமைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. பட்டியல் பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம், பாஜகவை புறக்கணிப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மாநில பொதுச் செயலாளர் K. சாமுவேல் ராஜ் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் பொருளாதாரத்தில் கீழ்மட்டத்தில் உள்ள 50% மக்களின் கையில் 2.8% செல்வம் மட்டுமே உள்ள நிலையில் 1% பெரும் பணக்காரர்களின் கையில் 43% செல்வ மதிப்பு உள்ளது. இதற்கு பாஜகவின் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைதான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரானதான் பாஜக என்பதற்கு அடுக்கடுக்கான 1000 ஆதாரங்களை நாம் இங்கே வைக்க முடியும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழைகளினுடைய செல்வ ஆதாரம், குறிப்பாக இந்திய மக்கள் தொகையில் கீழ்மட்டத்தில் இருக்கிற 50% மக்களினுடைய கையில் இருக்கிற செல்வம் 2.8% இருக்கிற போது, இந்தியாவின் உயர்மட்டத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் 1% பணக்காரருடைய கையில நாட்டினுடைய செல்வ மதிப்பில் 43% இருக்கிறது என்பது அதிர்ச்சிகரமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த அபரிதமான வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைதான் காரணம் என்பதற்கு இதைவிட வேற உதாரணம் இருக்க முடியாது. ஆனால் பெருவாரியான மக்களின் கட்சி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பாஜக பெரும்பான்மையான மக்களை பாதிப்பதோடு பட்டியலின மக்களை மிக தீவிரமாக பாதிக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொம்மிநாயக்கன்பட்டி விலக்கு பகுதியில் உசிலம்பட்டி பகுதியில் இருந்து தேனி நோக்கி வந்த காரும் ஆண்டிப்பட்டியில் இருந்து உசிலம்பட்டி நோக்கி சென்ற மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்த தேனி மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அதிகாரி சங்கு முத்தையா மற்றும் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மினி லாரியில் வந்த ஓட்டுநர் படுகாயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் காரின் ஒரு பக்கம் நொறுங்கியதில் காரின் உள்ளே சிக்கியுள்ள 2 பேரின் உடல்களை மீட்ட போலீசார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஆண்டிப்பட்டி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செஞ்சி மற்றும் மயிலம் சட்டமன்ற தொகுதி திமுக பாக முகவர்களின் மேற்பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி கூற வேண்டும் என்றும் பாக முகவர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் ஆலோசனைகளை வழங்கினார். சிங்கப்பூரில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் திருச்சி விமானத்தில் வந்தடைந்தனர். விமானத்தில் வந்த பயணிகளை திருச்சி சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களது உடைமைகளை ஆவணங்களை சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொண்ட 2 பெண் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து பார்த்தபோது அவர்களது கைப்பையில் நூதனமான முறையில் சுமார் 1.500 கிராம் எடை கொண்ட நகையை கடத்தி வந்தது கண்டறிந்தனர். தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்து அதிகாரிகள் பயணிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் இருந்து கூடலூர் வழியாக கர்நாடகா செல்லும் வாகனங்களை இரும்பு பாலம் என்னும் இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்து வந்த நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி லாரி மற்றும் வாகனங்களில் எடுத்து செல்லப்பட்ட 11,80,000 பணத்தை பறிமுதல் செய்து கூடலூர் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் கூடலூர் நாடுகாணி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது கர்நாடகாவில் இருந்து கேரளாவிற்கு காய்கறிகளை ஏற்றி சென்ற லாரியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2,90,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கூடலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் உள்ள RK கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகள் தஞ்சாவூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டி மற்றும் நெல்லையில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச அளவிலான ஓபன் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இத்தகைய சாதனை படைத்த 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகளுக்கு தேர்வு பெற்றுள்ளனர். இந்நிலையில் தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு RK கராத்தே பள்ளி சார்பில் பாராட்டி சான்றிதழ் அளிக்கப்பட்டது.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் துப்பாக்கி ஏந்தியபடி ஒத்தக்கடை காவல்துறை மற்றும் மத்திய தொழிற்படையினர் துப்பாக்கி ஏந்தியபடி கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை நரசிங்கம் ஆர்ச் பகுதியில் இருந்து தொடங்கிய கொடி அணிவகுப்பை ஊமச்சிக்குளம் காவல்துறை சரக துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொடி அணிவகுப்பானது ஒத்தக்கடை வேளாண் கல்லூரி வரையிலும் பின்னர் திருமோகூர் வரை சென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு வரை சென்று நிறைவடைந்தது. கொடி அணிவகுப்பை முன்னிட்டு ஆங்காங்கே போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியம் திருவாதூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு தலைமையில் உலக மகளிர் தின விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மகளிர்களுக்கு இடையே கைப்பந்து, பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, கோலப் போட்டி, இசை, நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் சுஜாதா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார். இதில் 30க்கும் மேற்பட்ட மகளிர், சுய உதவிக் குழுவினர், 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் குண்டடம் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தது. கோவை பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வருதாச்சலம் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ வெள்ளிப் பொருட்களை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து பறிமுதல் செய்த வெள்ளிப் பொருட்களை கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்து தாராபுரம் கருவூலத்தில் சமர்ப்பித்தனர்.